வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸ்ல நம்ம எப்படி பென்டிரைவ் கனெக்ட் பண்ணி பெர்சனல் ஆடியோ வீடியோ ஃபைல், அதாவது நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ண ஆடியோ வீடியோ ஃபைல்குள்ள ப்ளே பண்றது. அத பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு ஏர்டெல் ஹெச்டி பாக்ஸ் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஹெச்இவிசி டெக்னாலஜி உள்ள பாக்ஸ் இருக்கணும். அதாவது ஹை எஃபிஷியன்சி வீடியோ கோடிங் அப்படிம்பாங்க. ஏர்டெல்லை பொறுத்தளவுக்கு 2019 ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த டெக்னாலஜி உள்ள பாக்ஸா ஹெச்டி பாக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருக்கா என்னங்கிற செக் பண்ணிக்கங்க. நான் இமேஜ்லேயே தெளிவாக காமிச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஓல்டு ஹெச்டி பாக்ஸ் இருந்துச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு சில பாக்ஸில் ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். நீங்கள் செக் பண்ணிக்கங்க. மேக்ஸிமம் அது ஒர்க் ஆகாது. இந்த டெக்னாலஜி உள்ள பாக்ஸில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் செக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும். அதாவது நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ், பேசிக் ரீசார்ஜ் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ அதை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைனாலும் 6 மந்த் 1 இயர் ஸ்கீமில் இருக்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு நான் லைவாக டெமோ காமிச்சிருக்கிறேன். வீடியோலேயே பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவரை பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணின உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் வரும். ரெக்கார்டு டு யூஎஸ்பி, ப்ளே ஃப்ரம் யூஎஸ்பி அப்படின்னு வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெக்கார்டு டு யூஎஸ்பி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீன் டிவியில் ஓடிட்டு இருக்கிற படங்களை ரெக்கார்ட் பண்ணுறது. செகண்ட் இருக்கிற ப்ளே ஃப்ரம் யூஎஸ்பி இதுதான் நம்மளுடைய பென்ட்ரைவ் ஃபைல். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணின உடனே ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதாவது ஆடியோ, வீடியோ அப்படிங்கிற ஒரு 2 ஆப்ஷன் வரும். அதில் நான் வீடியோ கிளிக் பண்ணுறேன். வீடியோ கிளிக் பண்ணின உடனே நம்ம ஃபோல்டர் பென்ட்ரைவ்க்குள்ளே என்னென்ன ஃபோல்டர் இருக்கோ அப்படி காமிக்கும். நான் கடைசியாக ஒரு 3 மூவி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு மூவி நான் ப்ளே பண்ணுறேன். பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா 1080p ஹெச்டி பிரிண்ட் தான். பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக ப்ளே ஆகுது. ஃபுல்லாக நானும் வாட்ச் பண்ணேன். தெளிவாக லேக் இல்லாமல், ஹேங் ஆகாமல் நல்லா யூஸ் ஆகுது. இதுலேயே நான் முன்னாடி ஓட்டி விட்டுக்கலாம். ஃபார்வர்டு, ரிவர்டு, பாஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே வசதி இருக்குது. சவுண்டு குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் மூவி ஓடுறது அதிக நேரம் என்னால் காமிக்க முடியாது. ஏன்னா காப்பிரைட் அந்த மாதிரி பர்சனல் இஷ்யூ எனக்கு வரும். அதனால் இதை கட் பண்ணிக்கிறேன். அடுத்து இமேஜில் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனை நான் சொல்லியே ஆகணும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி சப்போர்ட் ஆகாமல் இருக்கும். அதாவது MP4 வீடியோ பொறுத்தளவுக்கு MP4 ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா அனைத்து LED, LCD டிவிலையும் உங்களுக்கு சப்போர்ட் ஆயிரும். CTRL டிவி, கலைஞர் டிவி. MKVன்னு ஒரு ஃபார்மெட் இருக்கும். உங்களுக்கு நான் இமேஜில் காமிச்சிருக்கிறேன். அந்த ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிவியில் உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா பாக்ஸ் ஃபால்ட்டோ பென்ட்ரைவ் ஃபால்ட்டோ கிடையாது. உங்கள் டிவி பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. அதாவது உங்கள் மீடியா பிளேயர் வந்து சப்போர்ட் ஆகாது. சொல்ல போகணும்னா MKV ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஒன்லி VLC மீடியா பிளேயரில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். நீங்கள் அதிகமாக மொபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சிஸ்டம் உங்கள் லேப்டாப்பில் ஒரு மூவி நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா டிஃபால்ட்டாக மீடியா பிளேயர், அதாவது விண்டோஸ் மீடியா பிளேயர் இருக்கும். அதில் வந்து ப்ளே ஆகாது. ஒன்லி ஆடியோ மட்டும்தான் ப்ளே ஆகும். இதுக்காக நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி VLC மீடியா டவுன்லோட் பண்ணி பார்ப்பீங்க. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆகுது. LED டிவி, LCD டிவியில் உங்களுக்கு நீங்கள் LED டிவியில் நெட் இருந்துச்சுன்னா நெட்டு கனெக்ட் பண்ணி VLC ஆப்பை டவுன்லோட் பண்ணிடுங்க. அது இருந்தால் தான் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும். இல்லைன்னா ஆடியோ மட்டும்தான் உங்களுக்கு ப்ளே ஆகும். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. உங்கள் மீடியா பிளேயர் சப்போர்ட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா டிஃபால்ட்டாக எல்லா டிவிலையும் மீடியா பிளேயர் தான் அவங்களுடைய டிஃபால்ட்டான மீடியா பிளேயர் தான் கொடுத்துருப்பாங்க. VLC கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு சில டிவியில் சப்போர்ட் ஆகலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கங்க. நீங்கள் கேட்கலாம், என்னோட டிவியில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் எதுவுமே இல்லையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூவியை லேப்டாப்பில் ஃபார்மட் ஃபேக்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் மாற்றணும். MKVலிருந்து MP4க்கு மாற்றி நீங்கள் வந்து டிவியில் போட்டு ப்ளே பண்ணலாம். இந்த 2 வழி தான் இருக்குது. இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் இந்த தேட்டர் பிரிண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு படம் ரிலீஸ் ஆகணும் உடனே டவுன்லோட் பண்ணி அது எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஏன்னா அது எல்லாமே MP4 ஃபார்மெட் தான். நீங்கள் குவாலிட்டியாக 720, 1080, 4K அல்ட்ரா ஹெச்டியில் பார்ப்பீங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தான் குவாலிட்டி உங்களுக்கு வேரியேஷன் ஆகும். ஏன்னா அது மட்டும்தான் MKV ஃபார்மெட். நிறைய ஃபார்மெட் இருக்கும், AVI, இது போல் நிறையா இருக்கும். அதில் நீங்கள் ஃபார்மெட்டை வந்து மாற்றி நீங்கள் செக் பண்ணினீங்க அப்படின்னா ப்ளே ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே இருக்கிற 2 மூவி எனக்கு சப்போர்ட் ஆகலை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இமேஜில் காமிச்சிருக்கு, cannot display வீடியோ ஒன்லி ஆடியோ அப்படின்னு வருது. எனக்கே இந்த ஃபால்ட் வந்து நடந்துச்சு. அதனால உங்களுக்கு லைவாக டெமோ காமிச்சிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோக்குள்ளே வரலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ரிமோட்டில் எக்ஸிட் பட்டனை ப்ரெஸ் பண்ணினீங்க அப்படின்னா பேக் வந்துடும். அதில் ஆடியோ, இப்போ நம்ம சாங் எப்படி ப்ளே ஆகுது அதை பார்க்கலாம்.
ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஆடியோன்னு இருக்கும். அதுக்குள்ள போனீங்கன்னா, நம்ம ஃபோல்டர் எந்தெந்த சாங் ஏத்தி வச்சிருக்கோமோ அந்த ஃபோல்டருக்குள்ள போகும். அத போய் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ ப்ளே ஆகும். ஸோ ஆடியோ நல்லா குவாலிட்டியாவே ப்ளே ஆகுது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ ஆடியோக்குள்ள எந்த ஃபார்மேட்டும் இல்ல. எல்லாமே MP3 ஃபார்மேட் தான். ஸோ அப்படி இல்லன்னா ஏவிஐ அந்த மாரி ஏதாவது ஒரு ஃபார்மேட் இருக்கும். அது சப்போர்ட் ஆகலைன்னா, அதுக்கு ஒரு இது இருக்கு. ஃபேக்டரி ஃபார்மேட் ஃபேக்டரி இருக்குது. லேப்டாப்ல ஒரு ஆப் பேசிஸ் தனியாவே இருக்குது. அதில போய் சேஞ்ச் பண்ணி நீங்க ஆடியோ ப்ளே பண்ணலாம். ஆடியோவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எல்லாமே MP3 சாங் தான். அதனால நீங்க அப்படியே டிஃபால்ட்டா உங்க டிவில போட்டு கேட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே. இவ்வளோதான் இந்த ஆப்ஷனு. ஸோ நல்லாவே இருக்கு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா, மத்த டிடிஹெச்ச கம்பேர் பண்ணும்பொழுது ஏர்டெல்ல மட்டும் தான் இந்த ஸ்பெசிலிட்டி இருக்கு. சொல்லப்போனா வேற எல்லா டிடிஹெச்லயுமே அன்லிமிட்டட் ரெக்கார்டிங் தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய ப்ரோகிராம ரெக்கார்ட் பண்ணி மட்டும் தான் பார்க்க முடியும். ஏர்டெல்ல மட்டும் தான் எக்ஸ்ட்ரான ஃபீச்சர் அதாவது நம்மளுடைய பெர்சனல் வீடியோ, ஆடியோ ஃபைல்குள்ள பார்க்குற மாரி குடுத்துருக்காங்க. ஸோ இத தொடர்ந்து மத்த டிடிஹெச்லயும் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். வேற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கீழ கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.